மச்சான், உங்க கையில இருந்து பணம் விழுந்தது கூட தெரியாம எண்ணிட்டு இருக்கியே, எந்த உலகத்துல இருக்கீங்க? இந்த இது நீயே எண்ணி பீரோல வச்சிரு. சரிங்க. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு சால்ட்ட மறந்துடுங்கன்ற. என்னங்க அவங்க இப்படி எல்லாம் பேச இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் ஏன் சம்பாத்தியத்துல உட்காந்து போகும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன். அறியாத வயசுலயே மானத்தோட வாழணும்னு நினைச்ச வேண்டிய சொல்றா சரவணா. அப்பா நாங்க கிளம்பிட்டோம்ப்பா. அதை சொல்லதான்ப்பா கால் பண்ணேன். ரூம்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? ஒண்ணுங்களோட நல்லாதான் இருக்கு. இல்லப்பா உங்க கிளம்பிட்டானா அதை சொல்லத்தான் கூப்பிட்டுருக்கேன். சரவணன் தாங்க கூப்பிடுறான். இப்பதானே மச்சானுக்கு அவன் போன் பண்ணி வச்சான், உடனே என்ன உனக்கு கூப்பிடுறான். வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் அவன் பஸ் ஏறுவானாமா? பொருள் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது பிரச்சனையாண்டே தெரியுது. பதில் சொல்லாம வச்சுட்டே. அது என்ன விஷயம், நடந்த விஷயம் எதையும் சொல்லிக்காத. சரிங்க. இங்க பாரு, நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்கா சொன்னார் அப்பா. அம்மா அப்பா ஏமா ஒரு மாதிரி பேசுறாரு? ஒண்ணும் இல்லையே, நல்லதானே பேச பண்ணா எம்பிட்டு ஆர்வமா பேசுவாரு. இன்னைக்கு எதுவும் விருப்பமே இல்லாத மாதிரி பேசுறாரு. ஏமா அப்பனமோ இருக்கு. நீ சொல்லுனா நான் நைட் இருக்கும் போதே அவர் கட் பண்ணிட்டாரு. என்னாச்சுமா? அப்பா அப்படிலாம் பண்ணவே மாட்டாரேம்மா. டேய் என்னடா நீ நீ வாப்பா பேசிக்கலாம். அம்மா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு யாரு வீட்டுக்கா போய் டியூஷன் எடுக்க சொல்லிட்டு வரா. ஒரு சின்ன பொண்ணு அத அனுப்பி பாடம் எடுக்க வச்சு அதுல வர்ற காசுல சோறு திக்கிறீங்களே, உங்க உடம்புல ரத்தம் இல்ல இருக்க. பேசணும்னு சொல்றான். உங்ககிட்ட பேசணுமா? இருக்கேடி, பிரச்சனை நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. விடுற கேள்ற. நீ வர்ற பாதை யோசிச்சுக்கிட்டே பாவம் அங்கிருந்து பசேரி வர வேண்டிய போய் இந்த கதையில ஒப்பிச்சுக்கிருக்கவ. நான் இப்ப என்ன பண்ண? இப்படி வஞ்சிட்டு போறாங்க. சரிண்ணா நான் வரேன். நீங்க சொல்லிருங்கண்ணா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். நான் டியூஷன் எடுக்கிற வீட்டுக்கு சித்தப்பா வருவாருனோ என்ன பார்த்துட்டு இங்க எவ்வளவு பொய். கோச்சிங் கிளாஸ் போய் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போக போறலாம். பிளான் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ணிருக்க. நீ கூசாம எத்தனை பொய் சொல்லிருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ கஷ்டப்படுறேன்னா நான் சும்மா நிறுத்துறியா? நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட வந்து என்னால நீ எதுக்கு கஷ்டப்படணும்? கல்யாணம் பண்ணி தொலைச்சான்ல, கஷ்டம் பண்ண. அப்புறம் ஏன் எனக்காக நீ கஷ்டப்படணும்? நீ என்ன புடிச்சு போய் கல்யாணம் பண்ணியா? இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப உட்காந்து எனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதா என்னால யோசிக்க முடியாது. உன்னை உன் வீட்டுல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. என்ன நம்பி நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி உன் மேல அன்போ பாசமோ